அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வானம் அன்றும் இன்றும் என்ற ஒரு சிறப்பு பகுதி தமிழ் மொழியில் எவ்வாறு நாம் அறிந்து புரிந்து கொண்டோம் என்று, அன்று எவ்வாறு பரிபாடல் நற்றிணையில் பதிந்த பாடல் ஒன்றிலும், இன்று எமது பதிவாகிய வானம் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம். அன்று இறந்தையார் பரிபாடல் 2 பதிந்த அந்த பாடல் தொன்முறை இயற்கை என்ற பரிபாடல் போன்ற பதிவுகள் நமக்கு மரபு, மக்களின் ரசனை, புரிதல் எவ்வாறு மனிதனம் வாழும் காலத்தில் உள்ள அந்த அந்த காலத்து பதிவினை பகிர்ந்துள்ளன. ஈரந்தையார் தொன்முறை இயற்கை, அந்த காலத்து இயற்கை அமைப்பில் மக்களின் ரசனையாக நமது மரபில் புரிந்தவற்றை மனிதனும் அந்த காலத்தில் அந்த உள்ள பதிவுகளை தங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பசும்பொன் உலகமும் மண்ணும் பால்பட விசும்பில் ஊழி ஊழூல் என்று பகிர்ந்துள்ளார். அந்த பாடலில் கருவளர் வான திசையில் தோன்றி என பதிகிறார். இந்த கருவளர் வான திசையில் தோன்றும் அந்த காலத்து பதிவு நமது புரிதலில், மக்கள் ரசனையாக நமது புரிதலில் வானம், காற்று, தீ, நீர், நிலம் தோன்றிய அக்கால தோற்றத்தில் கண்ட இயற்கை நிகழ்வை பட்டியலிடுகிறார். இவை நமக்கு அக்காலத்திலும் இக்காலத்திலும் நமக்கு ஒரு இன்றும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல்வேறு நிலைகளில் இன்றும் நாம் தொடர்ந்து நமது படிப்பினை தொடர்ந்து செல்கிறோம். அந்த புரிதலில் மக்கள் நாம் வாழும் அந்த காலகட்டத்தில் தான் நமது புரிதல், ரசனையை புரிதலில் பாவினமாக தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். இந்த கருவளர் வான திசையில் தோன்றி என்ற கருத்தினை இன்று தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். வானம், காற்று, தீ, நீர்நிலம் போன்றவை நமது உடல் உறுப்புகளிலும் உள்ள அந்த தோற்றம் வெளி மெய்யுறுப்புகளில் தோன்றியவை எவ்வாறு வானவீதிகளும் பறந்துள்ளது என்பதனை ஒரு சிறு குறிப்பு இந்த பரிபாடலில் பகிர்ந்துள்ளார். பசும்பொன் உலகமும் மண்ணும் பால்பட விசும்பில் ஊழி ஊழூல் என பகிர்ந்துள்ளார். இந்த பாடலில் கருவளர் வான திசையில் தோன்றி என வருகிறார். இந்த பாடலை நாங்கள் எடுத்துக்காட்டாக கூறி இந்த வானம், காற்று, தீ, நீர், நிலம் தோன்றிய காலத்தொற்றில் கண்ட இயற்கை நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்கிறார். அதே போல நற்றிணை பாடலில் 163 உயிர்த்தன ஆகு அழிய நாளும் அயிர்த்துகள் முகந்த எனும் பாடலில் வானம் மூழ்கிய வயங்கு ஒளி நெடுஞ்சுடர் கதிர் காய்ந்து எழுந்து அகம் கனலி ஞாயிற்று வைகுறு வனப்பில் தோன்றும் எனப்படுகிறார். இந்த உயிர்த்தன ஆகுக அழிய நாளும் அயிர்த்துகள் முகந்த உயிர்த்தன ஆகுக என்று இந்த வானவெளியில் தோன்றிய அந்த கருப்பொருள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கருவளர் திசையில் வான திசையில் தோன்றும் காற்றில் உருவமாக உயிரிகள் எவ்வாறு உயிரணுக்களாக தோன்றிய காலகட்டத்தில் பின்னர் தாயணை ஆரணை தொடர் உயிரணுக்களை எவ்வாறு உயிரியலாக தோற்றத்தில் நமக்கு இன்று நமது பல்வேறு ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடிய அந்த அடிப்படை கருத்துக்களும் தொடர் உயிர்த்தன ஆகுக என்ற அந்த பயிர்வு தமிழ் மொழிக்கே உண்டான, நற்றிணைக்கே உண்டான ஒரு சிறப்பாக கருதலாம். உயிர்த்தன ஆகுக அழிய நாளும் அயிர்த்துகள் முகந்த எனும் பாடலில் நற்றிணையில் 163 பகிர்ந்துள்ளார். வானம் மூழ்கிய வயங்கு ஒளி நெடுஞ்சுடர் கதிர் காய்ந்து எழுந்தகம் கனலில் ஞாயிற்று வைகுறு வனப்பில் தோன்றும் என்று இந்த பதிவு நெடுஞ்சுடர் கதிருடைய இருளை போக்கி உள்ளே கொதித்து எழுந்த ஆகாயத்தில் விடியலாய் விளங்கும் நமது கதிரவனின் தோற்றம் எவ்வாறு கருவளர் வான திசையில் தோன்றும் காற்றில் உருவமாக நிலைத்து கொண்ட தாயணை ஆரணை தொடர் உயிரணுக்களே உயிரியல் தோட்டத்தில் நிலைத்தவையே ஆகும். இவ்வாறு உயிரணுக்கள் உயிரியலில் தொடர்ந்து நிலைத்தவை தாயணை ஆரணை தொடர் என்று இன்றைய கண்டுபிடிப்பு வரை உள்ள அந்த தொடர்பு உயிர்த்தன ஆக அழிய நாளும் என்ற இந்த தங்களிடம் பகிர்ந்து கொண்டு இன்றைய பாடலாக எமது பதிவினை தங்களுக்கு வழங்குவது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம்.
வானம் அன்றும் இன்றும். கருவளர் வானத்தில் பறந்து செல்லும். இந்த கருவளர் வானத்தில் பறந்து செல்லும் என்ற அந்த கூற்று, அந்த சொல்லமைப்பு, கரு காற்றில் பறந்து சென்று அந்த நிலை, தாயணை அரணை தொடர் நிலை இன்று வரை அதனுடைய பதிவுகள் நமக்கு நிலைத்து நாம் இன்றும் அறிய வேண்டிய பல்வேறு நிலையினில் உள்ளோம். அவ்வாறு உருவகம் கொண்ட பார்வை பதிவு இந்த பதிவு. தெருவளம் சுற்றிய நாம் மாண்டிசை வரும் தரவை அணுகுமுறை. இன்று தெருவளமாக சுற்றிய நாம் வான்திசை வரும் தரவை அணுகுமுறையாக என்று தொடர்ந்து வான்திசையில் சென்று அந்த தெருவளமாக சுற்றிய நமது பார்வை இன்றும் அணுகுமுறையாக உள்ளது என்று கூறி, கருவளர் வானத்தில் பறந்து செல்லும் உருவகம் கொண்ட பார்வை பதிவும் தெருவளம் சுற்றிய நாம் வான்திசை வரும் தரவை அணுகுமுறை. முறைப்படி அமைந்த வளிமண்டல உறைபனி உருகிச் சென்ற கடல் மறைபொருள் போன்ற பலவும் இறைபொருளால் விளங்கும் மனம். முறைப்படி அமைந்த வளிமண்டல், ஒவ்வொரு அந்த சுற்றும் நமக்கு நமது புவி, புதுப்புதி விஷயாகிய புவி எவ்வாறு அமைந்துள்ளது என்பதற்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டாக உறைபனி உருகிச் சென்ற கடலாகும் மரபொருள் போன்ற பலவும் இறைபொருளால் விளங்கும் மனமாக நாம் இன்றும் நமது கருத்தாக்கத்தில் நிலை பெற்றுள்ளது. மனமொழி மெய்யால் வகுத்தவை இனம் தரும் வகையில் கொள்கை. இனம் தரும் வகையில் என்று அந்த நம்மோடு வான வீதியில் பறக்கும் பல்வேறு கோள்களிலும் நமக்கு ஒரு அணுகுமுறையாக தொடர்ந்து நாம் செல்லும் அந்த இனம் தரும் வகையில் கோள்கள் என பார்க்கும் பார்வை காட்சி வனப்பகுதி காத்து காலத்தில் பயில்வோம் என நாம் கூறலாம். வனப்பகுதி நமது புவியில் புது விஷயாக புவியில் வனப்பகுதி காத்து காலத்தில் பயில்வோம். பயிலும் பனித்துளி சறுக்கிய கடல் நீர் நாம் பயின்று இந்த காலத்தில் பயின்று அந்த பனித்துளி சறுக்கிய கடல் நீர் மயிரிழை துளியில் நன்னீர் காப்போம். இந்த நன்னீர், புவியில் உள்ள நன்னீர் தான் நமது உயிரணு பெருக்களுக்கு தாயணை ஆரணை தொடர்பு நீட்டிப்பதற்குண்டான ஒரு அடிப்படை கருத்தாகும் என கருதி, மயிரிழை துளியில் நன்னீர் என்பதும் மிக மிக அரிதான பொருளாக நமது புவியில் உள்ளவை. அவை மயிரிழை துளியில் நன்னீர் காப்போம். உயிரிழைந்து ஓடும் யாவும் வசப்படும். பயின்று பயிற்றுவித்தவை பள்ளியூர் பெருக்கமாக நாம் தொடர்ந்து பெருகும் அந்த வளம் மாமலை சுடர் வரும் பாதை பார்த்து தைப்போம். மாமலை சுடராக நமக்கு பெருகும் வளம் என்றும் நிலைத்து நிற்குவதற்குண்டான வழியை பெருகும் வளம் மாமலை சுடர் வரும் பாதை பார்த்து தைப்போம். கருமேகம் மழைக்காலம் வெயில்காலம் பருப்பொருள் விளங்கிய ஊடகம் ஊடுபொருளே. நாம் ஊடகமாக நமது ஊடுபொருளாக நமது அகத்தில் தோன்றவே புறத்தில் எவ்வாறு ஐம்பூதங்களாக தொடர்ந்து அந்த நிலைக்கும் அந்த ஊடுபொருள் நாம் பருப்பொருள் விளங்கிய ஊடகம் ஊடுபொருளை நம்மால் முடிந்த அளவு அந்த பருப்பொருளை அறிந்து புரிந்து தொடர்ந்து நாம் வான வீதியில் வானம் அன்றும் என்று என்ற ஒரு புரிதலில் எங்கள் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை இந்த பாடலினை பகிர்ந்து இன்று நிறைவு செய்வோம். வானம் அன்றும் என்றும் கருவளர் வானத்தில் பறந்து செல்லும் உருவகம் கொண்ட பார்வை பதிவு பெருவளம் சுற்றிய நாம் வான் திசை வரும் தரவை அணுகும் முறை. முறைப்படி அமைந்த வளிமண்டல உறைபனி உருகிச் சென்ற கடல் மறைபொருள் போன்ற பலமும் இறைபொருளால் விளங்கும் மனம். முறைப்படி அமைந்த வளிமண்டல உறைபனி உருகிச் சென்ற கடல் மறைபொருள் போன்ற பலமும் இறைபொருளால் விளங்கும் மனம். மனம் மொழி மெய்யால் வகுத்தவை இனம் தரும் வகையில் கொள்கள் என பார்க்கும் பார்வை காட்சி வனப்பகுதி காத்து காலத்தில் பயிலும் பனித்துளி சறுக்கிய கடல் நீர் மயிரிழை துளியில் நன்னீர் காப்போம். உயிரிழைந்து ஓடும் யாவும் வசப்படும். பயின்று பயிற்றுவித்தவை பல்லுயிர் பெருக்கம் பெருகும் வளம் மாமலை சுடர் வரும் பாதை பார்த்து தைப்போம். கருமேகம் மழைக்காலம் வெயில்காலம் பொருள் விளங்கிய ஊடகம் ஊடுபொருளே என வானம் அன்றும் இன்றும் என்ற இந்த பகுதியை தங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தது. இன்றைய பகுதியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.